தை 1ஆம் தேதி அதிமுகவிலே இணையும் வைத்தியலிங்கம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே அமைச்சரவையிலே இருந்தவர் தான் வைத்திலிங்கம் அவர்கள். ஆனால் இன்று ஓபிஎஸ்ஐ நம்பி போய் ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. வைத்திலிங்கத்துடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியில் மிக மிக ஒரு முக்கியமானவர். ஒரு மாநாட்டையே நடத்தி காமித்தார். அடுத்த 2வது மாநாடுக்கு அவர் ஜகா வாங்கிய காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் 2வது மாநாடு என்பது நடத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலே நமது வைத்திலிங்கம் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். ஓபிஎஸ் செய்யக்கூடிய வேலைகள் வெளிப்புறத்திலே தெரிந்தாலும் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் செய்யக்கூடிய வேலைகளைத்தான் ஓபிஎஸ் உடைய பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருந்தது. வைத்திலிங்கம் மட்டும் இல்லை என்றால் ஓபிஎஸ் எப்பொழுதோ காணாமல் போயிருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. நம்ம அனைவருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவிலே ஐக்கியமானாங்க. அதாவது சமீபத்திலே ஜேசிடி பிரபாகரன் கூட தமிழக வெற்றி கழகத்திலே ஐக்கியமாயிருந்தார். இப்படி ஒவ்வொரு முக்கியமான நபர்கள் கூட அனைவருமே மாற்று கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா, மாற்று கட்சி இணையக்கூடவர்கள் இணைந்து கொள்ளட்டும், ஆனால் அதிமுக ஒன்றிணையும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என இன்று வரைக்குமே அந்த நம்பிக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார். சட்ட போராட்டம் முதற்கொண்டு அனைத்தையும் தொடர்ந்து பார்த்தார். ஆனால் இறுதியாக சட்ட போராட்டம் எதுவும் கை கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கம் அடுத்து என்ன செய்ய போகிறார்? வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் அவருக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது வைத்திலிங்கத்தின் மீது அமலாக்கத்துறை வழக்கு என்பது இருக்கிறது. அவருடைய 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் கூட முடக்கம் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் ஒரு காலத்திலே கேள்விப்பட்டோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இருக்கிறது. அதனால் அதிமுகவிலோ அல்லது பாஜகவிலோ இணைந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு வரப்போவது கிடையாது. அதை தவிர்த்து திமுகவிலோ அல்லது மாற்று கட்சியான தமிழக வெற்றி கழகத்திலோ இணைந்தால் கண்டிப்பாக அவருக்கு அந்த வழக்குகள் எல்லாம் மறுபடியும் தோண்டி எடுக்கப்பட்டால் அந்த வழக்குகளை சந்திப்பதற்கே அவர்கள் நேரம் என்பது சரியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரத்தநாடு தொகுதியிலே மறுபடியும் வைத்திலிங்கம் களம் இறங்குவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு கட்சியின் சின்னத்தின் மூலமாக போட்டியிட்டால் கண்டிப்பாக வைத்திலிங்கத்துக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதற்குத்தான் வைத்திலிங்கம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை மறுபடியும் தேர்ந்தெடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிடம் வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறாராம். தை மாதம் பிறந்த பின்பு அதிமுக இணையக்கூடிய இணைப்பு விழா என்பது நடத்தப்பட இருக்கிறது. அந்த இணைப்பு விழா என்பது மிக பிரம்மாண்டமாக முறையிலே நடத்தப்பட இருக்கிறதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த இணைப்பு என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைய போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றாக செங்கோட்டையன் கூட தமிழக வெற்றிகத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என வைத்திலிங்கத்திடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறாராம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.